நிலக்கோட்டை பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆயுதம் தாங்கிய போலீசாரின் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை போலீசாரின் கொடி வகுப்பு அணி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தெய்வம் தலைமை தாங்கினார். நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார், நிலக்கோட்டை ஆய்வாளர் ராஜேந்திரன், வத்தலக்குண்டு காவல்துறை ஆய்வாளர் சிலைமணி, சார்பு ஆய்வாளர்கள் ராம்சேட், அருண்பிரசாத் மற்றும் மத்திய தேசிய காவல் படையினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தேசிய காவல் படை மற்றும் ஆயுதம் தாங்கிய போலீசாரின் அணிவகுப்பு ஊர்வலம் மதுரை சாலை நிலக்கோட்டை மினி பேருந்து நிலையம் துவங்கி நிலக்கோட்டை நால் ரோடு, சங்கரன் சிலை, கடைவீதி, உள்கடைவீதி, மாரியம்மன் கோவில், பேருந்து நிலையம் வழியாக காவல் நிலையத்தை அடைந்தது. இந்த அணிவகுப்பு ஊர்வலத்தின் நோக்கம் பொதுமக்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்க வேண்டும். அரசு சார்பில் உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நிலக்கோட்டை நகர் மற்றும் கிராமங்கள் முழுவதும் சிறந்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது.